200 meters 44. ஒரு செகண்ட் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்ல. நெக்ஸ்ட் 44 36. வெரி குட். இன்னும் 3 செகண்ட் குறைச்சா அப்படின்னா இன்னும் 3 செகண்ட் குறைச்சா இங்க வந்து நம்ம கிரவுண்ட்ல ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு 34ல ஓட ஆரம்பிச்சிட்டாலே போதும். அங்க 34ல ஓட ஆரம்பிச்சாலும் என்ன பண்ணலாம், அங்க போயிட்டு வந்து 33 கன்ஃபார்ம் வந்துருவாங்க. அது வாய்ப்பு நிறையவே இருக்கு. அங்க ஓடும் போது நம்மளுக்கு கூட ஒரு ஷவுட் வரணும், நம்மள அறியாமலே ஒரு வெறி வரணும். வெறி வந்தாதான் ஓட முடியாங்க. ஏதாதனமா ஓட வச்சாரு சார், 200 ஓட விட்டாரு, 400 ஓட விட்டாரு, நம்ம ஓடணும் அப்படின்னா கண்டிப்பா பார்த்தா ஓட முடியாது. ஈவன் ஒண்டி தான் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அந்த வெறியே இல்லாம நார்மலா ரிலாக்ஸா ஓடுற மாதிரி இருக்கு. நார்மலா ரிலாக்ஸா அந்த இடத்துல வார்ம் அப் பண்ற மாதிரி இருக்குது. அது மாதிரி எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. ஓடும் போது ஷவுட் பண்ண 2-3 பேர் பார்த்தேன். நரேஷும் சரி, சில பேர் வந்து ஷவுட் பண்ணி கம்ப்ளீட் பண்ண அந்த ஒரு கான்பிடென்டோட நம்மளுக்கே கான்பிடென்ட் இல்லாம ஈவெண்ட்டை கான்சென்ட்ரேட் பண்ணது வேஸ்ட். அங்க கத்தின்னு ஓடின, ஷவுட் பண்ணி ஓடின, நம்மள அறியாமல சில ஃபயர் எல்லாம் வந்தது. அந்த ஃபயரோட ஓடி முடிச்சா அதுதான் ரிசல்ட். அங்க அதுதான் சொல்றேன், ஷவுட் பண்ணு. லாங் ஜம்பா தான் சொல்றேன், ஷவுட் பண்ணு. ரோப் ஏற மாதிரி ஷவுட் பண்ணுவானா, போர்ண்ட ஓடும்போது ஷவுட் பண்ணி ஓடுன்னு தான் சொல்லுது. ஷவுட்டோட ரிசல்ட் இதுதான். அங்க ஷவுட் பண்ணு இருந்தாலும். அங்க நெக்ஸ்ட் ஓகே. ஆனா இன்னும் எவ்வளவு செகண்ட் குறையணும்னு பாத்துங்க. போனாடி ஒர்க் அவுட் பண்ணது ஓகே, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் 53 51 குறைக்கலாம். குறைக்க முடியாதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. 39 38ங்களா? 39. குறையலாம். இன்னொரு 3 செகண்ட் குறைச்சா உள்ள போயிடலாங்க.